ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் நம்ம பார்க்க முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,853 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதாவது 23,923 ஓப்பன் ஆகி லோ பார்த்தீங்கன்னா 23,888, ஹை பார்த்தீங்கன்னா 24,002. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 23,989 க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 23,989 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 135 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம நேற்று ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தோம் தெரியுமா? ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 24,000 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நேற்று போட்டிருந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். எதுக்காக நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் இந்த 24,000 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகவே இல்லை. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐ வந்து பார்த்திங்கன்னா 24,200 லெவல் வரைக்கும் தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சைட்வே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் இல்லை, டோட்டல் மூவ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 110 பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இது மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 24,000 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா 24,020 லெவல் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் 2ஆக கொடுத்துருந்தோமோ அதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த யூ ஷேப் லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவலில் கிளியர் கட்டாக பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17/6/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,020 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா 24,200 வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது 23,900 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா 23,800 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தர் ஃபாலோ வந்து அனதர் 150 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,900 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 23,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,989 க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 24,020 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,900 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி என்ன தான் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தாலும் இந்த 24,000 லெவலை வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ எக்ஸாக்டாக 24,002 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே போயிடுச்சு. ஸோ நாளைக்கும் இன்கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 24,020 லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.